ஜீவனஸ்தானமாகட்டும் ரெண்டுமே நல்லா இருக்குது. குருவனுடைய வீடு குருவனுடைய பார்வைப்படக்கூடியதாக நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் யாராவது கடன் கொடுத்தோம்னா அந்த கடன் திரும்பி வந்துடும். எல்லா விதமான ரோகங்களும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த சனி குரு காம்பம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறார், 9ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கார். நாம் செஞ்ச பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு இப்போ கை கொடுக்கும் சார். நாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் நமக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை கொடுத்து சில பேருக்கு அவார்டு ரிவார்டு வரத்துக்கெல்லாம் சான்சஸ் எல்லாம் இருக்குது. சின்னத்திரை பெரிய திரை சர்வகுருப்பியோ நமः. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்க துடிக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் என்பவர்களை எதிர்வரக்கூடிய சனி காம்போ இந்த 8 மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும்? ராஜயோகம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சனி காம்போ ராஜயோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய ராஜயோகம் தான் சார். விருச்சிக லக்னமாக இருந்தாலும் விருச்சிக ராசியாக இருந்தாலும் ராஜயோகத்தை தரக்கூடியதாக. எப்படி சார் ராஜயோகம் தரும்? இது வரைக்கும் வித்தியாசமாக, ஏன்னா இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி பார்த்துருப்போம், மாத பலன், வருட பலன்கள் பார்த்துருப்போம். அப்படி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இது என்ன சார் விசேஷம் அப்படின்னா, சாதாரணமாக குரு பயிற்சி, சாதாரண சனி பயிற்சி இல்லை. சனி குரு காம்பினேஷனாக நமக்கு ஒரு யோகத்தை தரக்கூடியவர்களாக அமைஞ்சிருக்கிறார்கள். ஏன்னா குருவனுடைய வீட்டில் இருக்கிற சனி, ஆனால் தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்ற சொந்த காலில் பூசத்தில் நிற்கக்கூடியவர் குரு. அடுத்தது ஆயிலியம் போகிறார், இருந்தாலும் பூசத்தில் தான் அதிக நாள் இருக்கார். அடுத்தது சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கார், ஆனால் தன்னுடைய காலில் இருந்தாலும் குருவினுடைய வீட்டில் இருக்கார். குருவினால் பார்க்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 720 வருடங்களுக்கு ஒரு முறை தான் சார் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வர்றது. 30 வருஷத்தோடு சனி சுற்றி வர்றார், அந்த இடத்துக்கு வருவார். 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் குரு சுற்றி வர்றார், உச்ச வீட்டுக்கு வருவார். ஆனால் சனியினுடைய காலிலே நின்று உச்ச வீட்டிலே குரு நின்று குருவினால் பார்க்கப்பட்ட சனியினுடைய தன்னுடைய சொந்த காலிலே குருவினுடைய வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடியது. அதனால் இது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது. இந்த காலத்தில் நாம் இதை யூஸ் பண்ணிக்கிறது தான் இருக்குது சார் விஷயமே. இதை எப்படி நாம் யூஸ் பண்ணிக்கிறோம்? இந்த ஒரு 8 மாதங்கள், ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 8 மாதங்கள் நாம் இதை ஒரு பிரட்டி போடக்கூடிய மாதங்கள் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வாழ்க்கையிலேயே ஒரு கிடைக்காத ஒரு அரிய சந்தர்ப்பம், வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த 20 வருஷத்தில் நாம் எதையெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோமோ அதை இந்த 8 மாதத்தில் அதற்கான அடிகோளுதல் நடந்துடும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால தான் இந்த சனி குரு காம்போ அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நாம் எடுத்து இதை பேச போகிறோம். அதனால் நமக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கிற சனி 5ஆம் வீட்டில் இருக்கார், குரு 9ஆம் வீட்டில் இருக்கார் சார். அட்டகாசமான இடம். 1, 5, 9 காலபுருஷனுடைய 1, 5, 9 அப்படின்னு பார்க்கச்சே அந்த மேஷ ராசிக்கு காலபுருஷனுடைய ராசிக்கே 1, 5, 9ங்கிறது ரொம்ப விசேஷமானது. எல்லா கட்டத்திற்குமே 1, 4, 7, 10 மாதிரி 1, 5 திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9ல் 5ல் சனி இருக்கார். ஆனால் சனி குருவனுடைய வீட்டில் இருந்து குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனியாக இருக்கார். அதுதான் விசேஷம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்னென்னலாம் நமக்கு செய்வார்? நமக்கு செவ்வாய் சில சந்தர்ப்பங்களில் 8ல் இருக்கார். ஆனால் 9க்கு வரும்போது செவ்வாய் நம்முடைய வீட்டை 9, 10க்கு வரும்போது நம்முடைய வீட்டை 4ஆம் பார்வையை பார்க்குறார், செவ்வாயினுடைய வீடு. அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால தேகம் ப்ளசண்ட்டாக இருக்கும் சார். எப்பயும் எங்கே போனாலும் யாரிடம் ஆர்கியூ பண்ணாலும் சரி, சாதாரண பேசினாலும் எப்பயும் ஒரு ப்ளசன்ட்னஸ் இருக்கும் நம்மகிட்ட. இந்த 8 மாதத்தில் கவனித்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த மறுமறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும். ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்தது இல்லையா? இது வரைக்கும் எது நடக்குமோ நடக்காதோ, இது செய்வோமோ செய்ய மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு சுணக்கம் இருந்தது. அந்த சுணக்கம் மாறி நமக்கு இப்போ ஒரு நல்ல நிலைமை, நல்ல எதை எடுத்தாலும் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு திறமை, எதையுமே நம்ம தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அது சனி குரு காம்பினேஷனால் இந்த யோகம் நமக்கு கிடைச்சிருக்கு. ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானத்தில் நமக்கு எப்பயுமே குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் வீடு, அது குருவனுடைய வீடு. சனியினால் பார்க்கப்படக்கூடிய ஸ்திர ராசியால் பார்க்கப்படைய உபயராசி ஸ்திரம். சனி ஸ்திரவாரம்னு சொல்லுவோம்.
அந்த சனியினால் பார்க்கப்படக்கூடிய உபயராசி இருக்கக்கூடியது குரு. அந்த குருவினுடைய வீட்டில் நம்முடைய பாகியஸ்தானம், குடும்பஸ்தானம், கண் பார்வை இது எல்லாமே இருக்குது. தனம், தானியம் இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. நிறைய தனம் பண்ணுறதுக்கு, நிறைய பொருள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கொஞ்சம் ஒன்று சரியனுடைய பார்வை இருக்கிறதுனால கண் பார்வையை பார்த்துக்கோங்க. ரொம்ப திரும்ப திரும்ப நாம் சொல்லக்கூடியது தான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஐ, நோஸ், த்ரோட், இஎன்டி. இதில் முக்கியமாக இயர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஈனா ஐன்னு சொல்லலாம், இயர்னு சொல்லலாம். இப்போ கண் பார்வை நமக்கு கொஞ்சம் வயதானவர்கள் அதிகமாக நம்ம வந்து காணொலி பார்க்குறது 20லேருந்து 70 வரைக்கும் தான் காணொலி பார்க்குறோம். விசாகம், வருஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் காணொலி, அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான் காணொலி பார்க்குறோம். அதுவுமே 20லேருந்து 60ங்கிற போது கிட்டத்தட்ட புதன், கேது, சுக்கிரன், சூரிய திசைகள் தான் வரும். புதன், கேது, சுக்கிரன், சூரிய திசைகள் நமக்கு 60லேருந்து 70க்குள்ளே வந்துடும். 20 கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் 50 வருடங்கள் இதிலேயே போயிடும். இந்த கடைசியில் வரைச்சு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், இந்த சனி குரு காம்பினேஷன் இருக்கிறது நம்ம இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்கிறது இன்னும் நம்ம ஏற்றிக்கொள்வதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்கள் இன்னல்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமான்னு கடைசியில் பார்க்கலாம். இதற்கு இடையில நம்முடைய ஜீவனஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். குடும்பஸ்தானமாகட்டும் ஜீவனஸ்தானமாகட்டும் ரெண்டுமே நல்லா இருக்குது. குருவனுடைய வீடு, குருவனுடைய பார்வைப்படக்கூடியதாக நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் யாராவது கடன் கொடுத்தோம்னா அந்த கடன் திரும்பி வந்துடும். எல்லா விதமான ரோகங்களிலும் நிவர்த்தி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 3ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக குரு பார்க்குற நம்முடைய 3ஆம் வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், நம்முடைய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார். அது சனியனுடைய வீடாக இருந்தாலும் தைரியத்தை கொடுக்கக்கூடியது. குருவின் பார்வை இருக்கிறதுனால தைரியமாக இருக்க, எதற்குமே அஞ்சாதீர்கள், இன்க்ளூடிங் கடன் வாங்குறதுக்கு அஞ்சாதீங்க. நல்லா கடன் வாங்குங்க. ஏன்னா ஏன் கடன் வாங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வீடு, மனை, வாகனம்லாம் அமையணும். அந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. உங்கள் வீடு மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது 4ஆம் வீட்டில். அப்படி நீங்கள் வீடு மாறணும் அப்படின்னா புதிய வீடு வாங்கணும், அல்லது புது இடத்துக்கு நீங்கள் போகணும், மூமெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டு ஒரு காரியம் செய்யாதீங்க. எந்த காரியம் செய்தாலுமே கவலை இல்லாமல் நல்ல உற்சாகத்தோடு செய்யுங்கள். உற்சாகத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மாறக்கூடிய வீடு உங்களுக்கு ஏற்றக்கூடியதாக, ஆனாலும் ஒன்று செக் பண்ணிவிட்டு மாறுங்க. தண்ணி இருக்கா, அல்லது தண்ணி நிற்குமா, இப்படிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இல்லையா, அந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு இடத்துக்கு வீடு வாங்குறதா இருந்தாலும், வீடு மாறுவதாக இருந்தாலும், வேலை மாறுவதாக இருந்தாலும் பார்த்துப்போங்க. வேலை மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்தது 4ஆம் இடம் அப்படிங்கிறத பார்த்தோம். 5ஆம் இடம் சனி இருக்கக்கூடிய இடம். குருவனுடைய வீடே 5ஆம் இடம் தான். நம்முடைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. குருவனுடைய பார்வை இருக்கு இல்லையா, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் நமக்கு இது வரைக்கும் கொஞ்சம் ஏளனமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம எடுத்து எறிந்து பேசக்கூடியவர்கள், நம்மை பார்த்தாலே மூஞ்ச திருப்பின்னு போகக்கூடியவர்கள் நம்மிடம் வந்து பேசுவார்கள். விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதில் அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது இந்த குரு சனி காம்போல அவருடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு அது உச்சஸ்தாயில் இருக்கிறதுனால 7ஆம் பார்வை ஸ்ட்ரெயிட் பார்வை. அதனால் நமக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்மால் அவர்களுக்கு அதிகமான நன்மை, அதனாலே நம்மகிட்ட வருவாங்க அவங்க. அதனால் கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்தை பார்த்தோம். 5ஆம் இடம்ங்கிறது சந்ததி. நிச்சயமாக சனி அமர்ந்திருக்கிறதுனால, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கவலையே படாதீங்க. நிச்சயமாக எந்த வயசில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம்னு உங்களுக்கு இருந்ததுன்னா முயற்சி எடுத்துக்கிட. ஆனால் அப்ளிகேஷன் போட்டால் ஆர்டர் வரும்னு சொல்கிற மாதிரி நிச்சயம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதற்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த 8 மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், விருச்சிகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலன் தரக்கூடியவையாக அமைந்திருக்கும். அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியது, இது இன்னும் சொல்லணும்னா நம்முடைய மாதா வழி இருக்கு இல்லையா, அம்மாவனுடைய பிரதர், அம்மாவனுடைய சிஸ்டர்ஸ், அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள் நமக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. எதற்குமே கலங்காதிருங்கள். நம்ம எதிர்கொண்டு வரக்கூடியவர்கள் யாருமே நாம் அவர்களை விட ஒரு படி உயர்வில் தான் இருக்கும். யார் நம்ம எதிர்த்து வந்தாலும் அதுக்காக பயப்படாதீங்க. அவர்களை விட இப்போ சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது கடன் வழக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கடன் வழக்கு இப்போ நம்ம பயமுறுத்தக்கூடியதாக அமைந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எல்லாமே இதுவும் கடந்து போம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய நாட்களாகத்தான் அமைந்திருக்கின்றன. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 7ஆம் வீடு. 7ஆம் வீடுக்கு சுக்கிரனுடைய வீடு சார்.
சுக்கிரனுடைய வீடு அது சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கணவனால் கொஞ்சம் சின்ன பிரிவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் சொன்னேன். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பிரிவு அப்படின்னா உடல் அளவில் இருக்கலாம், உள்ளத்தளவில் இருக்கலாம். சில பேருக்கு ப்ரமோஷன் வரதுனால வெளியூடு வெளி நாடு போகிறதுக்கு, வெளி மாநிலம் போகிறதுக்கு அப்படி ஒரு சின்ன பிரிவு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தவிர சாதாரண பிரிவெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு லாபத்தை தரக்கூடிய பிரிவாகத்தான் அந்த பிரிவு அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட பிரிவு வந்தால்தான் அது பிரிவு. அதர்வைஸ் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள யோகம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சனியினால் பார்க்கப்பட்டாலுமே 3ஆம் பார்வையாக சனியனுடைய பார்வை இருந்தாலுமே சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் நமக்கு சுக்கிரன் கெடுக்கக்கூடியவனாக கிடையாது. செவ்வாய்க்கு சுக்கிரன் அனுகிரகம் செய்யக்கூடியவனாக தான் அமைந்திருக்கிறேன். அதனால் எதற்குமே கவலைப்படாதீர்கள். அதுக்கு அடுத்தது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது ஆயுள் விருத்தி எப்படி சார் இருக்குது? சனியினுடைய பார்வை இல்லைனாலும் குருவனுடைய பக்கத்தில் இருக்கார் சார். குரு உச்ச வீட்டில் இருக்கார். குரு பக்கத்து வீடு, குரு உச்ச வீட்டில் இருக்கக்கூடியது பக்கத்து வீடு 8ஆம் வீடு. 8, 9 ரெண்டுமே நமக்கு பூர்வ ஜென்மத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக, பூர்வ ஜென்ம புண்ணியம் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அது வந்துடும் சார். அந்த பைசா வர்றதோ அல்லது அனுகிரகம் கிடைக்கிறதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா லால வழக்கு சம்பந்தமாக பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா நான் முதலே சொன்னேன், அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியதாக இந்த குரு நமக்கு தீர்த்து வச்சுருவார். எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிடுவார். எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு நமக்கு கையில் பைசா வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து விடுவார். இன்னொன்று இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த சனி குரு காமம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறார், 9ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கார். நாம் செஞ்ச பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு இப்போ கை கொடுக்கும் சார். நாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் நமக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை கொடுத்து சில பேருக்கு அவார்டு ரிவார்டு வரத்துக்கெல்லாம் சான்சஸ் எல்லாம் இருக்குது. சின்னத்திரை பெரிய திரை, இயல் இசையில் இருப்பவர்கள், இயல் இசை நாடகத்துறையில் இருப்பவர்களுக்கு, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கும் சரி, அந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் சரி அவார்டு வர்றதுக்கு, அதனால் நமக்கு ஏற்றம் வருவதற்கு, ஒரு பண முடிப்பு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பூர்வ ஜென்மத்தில் நாம் செஞ்ச புண்ணியத்தினால இந்த ஜென்மத்தில் கடகத்திலே குரு உட்கார்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறோம். நம்முடைய வீட்டை 2ஆம் வீட்டை பார்க்குறார், நம்முடைய வீட்டை பார்க்குறார். அடுத்தது ஒரு 3 மாதம் கழிச்சு குருவனுடைய பயிற்சி இருக்குது. அந்த குரு பயிற்சியும் போது, குரு பயிற்சிங்கிறது தனியாக டேட்டெல்லாம் நம்ம காணொலி போடுவோம், அந்த காணொலியை பார்த்துக்கோங்க. இதற்கப்புறமாக 10ஆம் வீடு அப்படிங்கிறது நான் சொல்கிறதே தேவையில்லை. ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது சிம்மம், சிம்மத்தினுடைய வீடு. ஒரு சூரியன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த இடம் சூரியனால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் நிச்சயமாக நல்ல தாக்கமாகத்தான் அமைந்திருக்கிறது. சூரியன் எந்த இடத்துல இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் செவ்வாய் ரெண்டுமே ஒரே காம்பினேஷனில், ஒரே வேவ் லென்த்தில் இருக்கக்கூடியவர்கள், ரெண்டுமே தீயை கற்கக்கூடியவர்கள். அதாவது சிவப்பு வர்ணம் 2 பேருக்குமே இருக்கக்கூடியது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நமக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது இதுவும் குருவனுடைய கடகராசிக்கு பக்கத்தில் இருக்குது, உச்ச வீடுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால குருவனுடைய அனுகிரகம் நமக்கு நிறைய இருக்குது. 10ஆம் வீட்டில் இருப்பவர்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இப்போ இருக்கிற ஸ்தானம், ஒரு நம்ம என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த தொழில் கண்டினியூ ஆகும். இன்னும் குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது. எந்த எக்ஸ்பேன்ஷனாக இருந்தாலும் அதுக்கு வழி இருக்குது சார். ஒன்று விருத்தி, நம்ம வீடு எக்ஸ்பேன்ஷன், அல்லது ஃபேமிலி எக்ஸ்பேன்ஷன், அல்லது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது. அந்த வழியை இந்த குரு சனி காம்போ நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதற்கடுத்து பார்த்தோம்னா லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானத்தை சனி பார்க்குறார். அந்த லாபஸ்தானத்தை சனி பார்க்குறது கொஞ்சம் லாபத்திலே குறைய வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருந்தாலுமே லாபம் நமக்கு கைகூடக்கூடியதாகத்தான் இருக்கும். நாம் 10% லாபம் வரவேன்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல நமக்கு 8% வரும், அவ்வளோதான் வித்தியாசம். 20% வரும், 50% வரும்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல 40% வரும். லாபத்தில் குறையுமே வழியே லாபம் முழுதாக எடுக்கப்படாது. அதனால் சனியினுடைய பார்வை சில சந்தர்ப்பங்களை நமக்கு கெடுதலை செய்தாலும், இன்னலை தந்தாலும், அது முழுமையாக குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால, முழு அனுகிரகம் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால சனியினால் செய்ய முடியாது. இந்த தடங்களை செய்ய முற்படுவார், தடங்கள் வரும், ஆனால் அது முழுமையாக இருக்காது. அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது நமக்கு சுக்கிரனுடைய வீடு தான் முதல்லே பார்த்துட்டோம். சுக்கிரனுடைய வீடு பிரச்சனை இல்லாத வீடு சார். 12ஆம் வீடு யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் செவ்வாய் சுக்கிரன் பக்கத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லாத வீடு. இப்போ நம்ம பார்க்குறது புதனுடைய அனுகிரகம். புதன், கேது, சுக்கிரன், சூரியன் தசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. புதன் ஒரு நமக்கு 11ஆம் அதிபதி, 9க்கும் 11க்கும் உடையவன். அவன் புதன் எங்கே இருக்கான், அஸ்தங்கோஷம் படாமல் சனி புதனாக இருந்தான்னா நமக்கு நிச்சயமாக ஏற்றம் உண்டு. புதன் தசை அப்படிங்கிறது சனி குரு காம்பினேஷனில் ராஜயோகத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. சின்ன சின்ன இன்னல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த புதன் தசையில் மட்டும். அதாவது விஷ்ணுவை வணங்கி வாருங்கள்,
ஒரிஸ், டிசீஸ்னால் ஒரிஸ், பேட் ஸ்பீச்சு, டிசீஸ்னால் ஒரிஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருவதற்கு சாத்தியப்படுவது இருக்குன்னு சொல்கிறார். த்ரோட் சம்மந்தப்பட்ட இது வருவதற்கு, ஸ்கின்னால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியப்படுவது இருக்குது. புதன் தசையில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், கீழே வந்துட்டோம், தோல் வயன்றது அப்படின்னா அதற்கு செலவுகள் வருவதற்கான சாத்தியப்படுவது இருக்குது. புதன் தசையில் இருப்பது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, புதன் தசையில் இருப்பவர்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கல்யாணம் ஆவதற்கும் குழந்தை பேர் பெறுவதற்கும் சாத்தியப்படுவது நிறைய இருக்குது சார். அதற்கு அடுத்து கேது திசை. கேது திசையில் நம்ம கேட்கவே தேவையில்லை. மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், சுக்கிரனுடைய அனுகிரகம். அடுத்தது கேதுக்கு அடுத்து சுக்கிர திசை தான். சுக்கிர திசை நமக்கு அனுகிரகத்தை தரக்கூடிய திசை. சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் நல்ல இடத்துல இருந்து இப்போ சுக்கிர திசை வந்ததுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிடிக்கவே முடியாது, கையில் பிடிக்கவே முடியாது. அடுத்த 8 மாதம் இல்லை, அடுத்த 20 வருஷம் உங்களை கையில் பிடிக்க முடியாது சார். எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ சனி ஒரு காம்பினேஷன் நமக்கு பயங்கர தெம்பை தர்றதுனால, இந்த சனியினுடைய பார்வை, குருவனுடைய பார்வை நமக்கு இருக்கிறதுனால தெம்பு சார், எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுனால சுக்கிரனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்கான சாத்தியப்பொருட்கள் இருக்குது. வீடு கட்டுவதற்கு சாத்தியப்பொருட்கள் இருக்குது. புது வீட்டுக்கு செல்வதற்கு, இடம் மாறுவதற்கு, இடம் பெயர்வதற்கு சாத்தியப்பொருட்கள் நிறைய இருக்குது சுக்கிரனுடைய வீட்டில். அடுத்தது பார்த்தோம்னா சூரியனுடைய வீடு, லாபஸ்தானாதிபதியினுடைய வீடு. நமக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் சூரியன். சூரியனுடைய நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும், அரசியல்வாதிகிட்ட காரியம் ஆகணும், ஆன்மீகவாதிகள்கிட்ட காரியம் ஆகணும் அப்படின்னா அவருடைய காலை பிடிச்சா நிச்சயமாக நடந்துடும் சார். ஏதோ பைசா செலவழிஞ்சாலுமே நிச்சயமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா, ஒரு ப்ரமோஷன் வேணும், ஒரு விசா வேணும், அல்லது இந்த மாதிரி ஒரு வெளிநாடு போகணும், வெளிநாடு பயணம் போகணும், வெளி மாநிலம் போகணும், இதற்கெல்லாம் நம்ம யாராவது அரசியல்வாதியோ ஆன்மீகவாதியோ பிடிச்சோம்னா நிச்சயமாக அந்த காரியம் நமக்கு கைகூடும். இதுதான் நம்முடைய சூரிய திசையில் இருக்கக்கூடியது. அடுத்து சந்திர திசை. சந்திர திசை கேட்கவே தேவையில்லை சார், ரொம்ப அமைதியான திசை. அமைதியை நமக்கு கொடுக்கக்கூடிய திசை சந்திர திசை. சூரியன், குரு, சனி காம்பினேஷன் இருக்கக்கூடிய திசை. ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் தான் குரு இருக்கார், இப்போது அந்த உச்சத்தில் இருக்கார், உச்சத்தினுடைய வீடு அது. அதனால் அந்த சந்திர திசை நமக்கு ரொம்ப அமைதியை தரக்கூடிய திசை, நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திசையாக சந்திரனுடைய திசை இருக்குது சார். இந்த நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட், என்னென்ன மைனஸ் பாயிண்ட்னு சொன்னோம். ஏதாவது பரிகாரம்னு சொல்லலையே அப்படின்னா, மெயினாக நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது சனி குருவுக்கு பரிகாரம் செஞ்சாலே பெரிய விஷயம் சார். நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறீங்க, ஒரு விஷயம், நம்முடைய நண்பர்களை பார்க்க போகிறீங்க, நம்முடைய பார்ட்னரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்ட்னரை பார்க்க போயிடுச்சு தேனோ அல்லது குருவுக்கு ஏற்ற ஒரு சாக்லேட்டை வாங்கி போய் கொடுங்க. இது ரெண்டும் நமக்கு செஞ்சோம்னா, பார்ட்னரை பார்க்கச்சு தேன் வாங்கி போய் கொடுங்க, அல்லது சாக்லேட் வாங்கி போய் அவங்க வீட்டில் போச்சு, அவங்க வீட்டை பார்க்கச்சு சாக்லேட் வாங்கி போய் கொடுங்க. நிச்சயமாக ஏற்றம் உண்டு. இது குருவுக்கு நாம் செய்யக்கூடியது. முக்கியமாக குருவுக்கு ராகவேந்திரரோ அல்லது நாம் குருவாக யாரை நினச்சிக்கிறோமோ குருவுக்கு ஒரு வேஷ்டி வாங்கி தாருங்க. மஞ்சள் முடிஞ்சதுன்னா, மஞ்சள் இந்த வேஷ்டியில் பட்டு வேஷ்டி மாதிரி பட்டு கரை போட்டிருக்கோம், அந்த மாதிரி ஒரு வேஷ்டி வாங்கித்தாங்க. யாருக்காக இருந்தாலும் அந்த பூஜாரிக்கோ அல்லது குருக்களுக்கோ ஒரு வேஷ்டி, நீங்கள் என்ன தெய்வம், இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ ஒரு வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வத்திற்கு பூஜை செய்பவர்களுக்கு வேஷ்டி வாழ்த்தார்கள். அந்த வேஷ்டி அவர்களை கட்டிக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தர்மம் அப்படிங்கிறது தலை காக்கும். இது குருவுக்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். முடிஞ்சதுன்னா குருவுக்காக நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா, கடலை கோயிலில் கொண்டு போய் கடலை செஞ்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ண சொல்லுங்கள். நிவேதனம் பண்ணிவிட்டு அதை 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்கள். கடலை பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா கடலை டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணுவாங்க ஈவினிங்கில். அதனால் நரசிம்மரை தொழுங்கள். நரசிம்மர் சன்னதிக்கு போனீங்கன்னா முடிஞ்சனா ஏதாவது பானகம் வாங்கி கொடுக்குறதுன்னா பானகம் வாங்கி கொடுங்க. குருவுக்கு நாம் செய்யக்கூடிய அனுசரணைகள், குருவுக்கு நாம் செய்யக்கூடிய பந்தங்கள் நமக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடியது சார். குருவை நம்ம ஒரு வித்தியாசமாக பார்க்காம நமக்கு வழிகாட்டக்கூடியவராக குருவை பார்த்து அவருக்கு ஏற்ற செஞ்சோம்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். இதற்கடுத்து சனியினுடைய இதை நான் சொல்லவே தேவையில்லை. சனி இப்போ 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார், 9ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கார். அதனால் சனி குரு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் சார். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அனுகிரகம் பண்ணக்கூடியது. ராமன், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ராமாஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 12 சுற்றி வாருங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு 12 சுத்து. இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு 6 மாதங்கள் நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை சாதிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும்.
12 சுற்றி வாருங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். ராமாஞ்சநேயரை சேர்த்து 12 சுற்றி வந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய பூர்வஜன புண்ணியங்கள் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் தடை இருந்தாலும் அத்தனை விளைவிடும். சனி குரு காம்பினேஷன் நமக்கு வந்து ராஜயோகத்தை தரக்கூடியது. அதனால் எதற்குமே கவலைப்படாமல் நாம் இதை மட்டும், இந்த விஷயங்களை மட்டும் அனுகிரகம் செய்து, இந்த விஷயங்களுக்கு மட்டும் முயற்சி செய்தோமையான, இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு முயற்சி செய்வதற்கு ஏற்ற மாதிரி இந்த சனி குரு காம்பினேஷன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வேறொரு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.